கிளாஸ்ல நாம பிராக்ஸ் ஈக்குவேஷன் பத்தி பார்த்தோம். பிராக்ஸ் ஈக்குவேஷன்ல என்ன கண்டுபிடிச்சோம்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். So what is Bragg's equation? N lambda equal to 2d sin theta. For the interatomic distance d equal to n lambda by 2 sin theta. இத வந்து கால்குலேட் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம க்ளோஸ் பேக்கிங்னா நம்மளோட சாலிட்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம். இதுக்கு தான் வந்து க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸை வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ், இந்த மேக்ஸிமம் ஸ்பேஸில் நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணி மினிமம் ஸ்பேஸை வேக்கண்ட்டாக விட்டு பண்ணக்கூடிய பேக்கிங்குக்கு பேர் தான் வந்து க்ளோஸ் பேக்கிங். ஸோ இன்னைக்கு நாம க்ளோஸ் பேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்தோம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர்லி மேனர். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அண்ட் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட். இப்போ நம்ம வந்து WH பிராகும் WL பிராக் ரெண்டு பேருமா சேர்ந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ரே வந்து கிறிஸ்டல்ல பாஸ் பண்ணும்போது ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ் வழியா என்ன ஆகும், எக்ஸ்ரேஸ் வந்து பாஸ் ஆகி போகும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் வந்து நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த நியூக்ளியஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் கிடைக்குது. அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை வச்சு அது கியூபிக்கா டெட்ராகோனல் ஆர்த்தரோம்பிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கியூபிக்கா ஆர்த்தரோம்பிக்கான்னு கண்டுபிடிக்கிறோம்ல, இதுல வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து பேக்கிங் ஆயிருக்கு. இப்போ மேக்சிமம் ஸ்பேஸ், அந்த க்ளோஸ் பேக்கிங் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுல நம்மளால எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து பேக்கிங் பண்ண முடியுமோ அவ்வளவு பேக் பண்ணுவோம். இப்போ இடையில வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் மட்டும் லீவ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நாம ஆட்டம்ஸை பேக் பண்றதுக்கு பேர் தான் வந்து க்ளோஸ் பேக்கிங். இப்போ constituent particles are packed in a maximum available space and leaving a minimum vacant space is known as close packing அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து நம்மளால முடியுமோ அவ்வளவு ஆட்டம்ஸை வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளாடி பேக் பண்றோம். அப்போ அதோட டென்சிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். Generally we need to build a 3-dimensional structure. இப்போ நாம வந்து பார்க்கக்கூடிய எல்லா ரியல் சாலிட்ஸுமே வந்து 3-dimensional ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆனால் இந்த 3-dimensional ஸ்ட்ரக்சர்ல எப்படி ஆட்டம்ஸ் வந்து பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு நாம சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு 1-dimensional ஸ்ட்ரக்சர்ல ஆட்டம்ஸ் எப்படி க்ளோஸ்லி பேக்ட் ஆயிருக்கும், அப்புறம் 2-dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஆட்டம்ஸ் எப்படி க்ளோஸா பேக் ஆயிருக்கும் அப்படின்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம க்ளோஸ் பேக்கிங் இன் 1 dimension. Close packing in 1 dimension means when the constituent particles are arranged in a row, that is they are arranged in only one way with their neighboring atoms. For example, this is 1 dimensional arrangements. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு coordination number அப்படின்னு ஒரு term நாம படிப்போம். அதுக்காக வந்து இப்போ வந்து இதுல வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆட்டம்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோம். தே ஆர் அரேஞ்ச் இன் 1 dimensional லைக் திஸ். நமக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு ஆட்டம்ஸும் ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். ஸோ ஈச் கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள் இஸ் இன் எ ஸ்பியர் ஷேப் அண்ட் இன் ஐடென்டிக்கல் சைஸ் அண்ட் ஷேப். ஒவ்வொரு ஆட்டமும் ஸ்பியர் ஷேப்ல இருக்கும், அதே மாதிரி அந்த ஆட்டம் வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது சேம் சைஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 dimensional ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி தான் ஒரே ஒரு ரோல வந்து இப்படி அரேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? Coordination number is the touching spheres. டச்சிங் ஸ்பேஸ்னா இப்போ இது ஒரு ஆட்டம், இந்த ஆட்டத்தை எத்தனை ஆட்டம் டச் பண்ணியிருக்கு, இது ஒரு ஆட்டம் டச் பண்ணியிருக்கு, இது ஒரு ஆட்டம். இப்போ இந்த ஆட்டத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஆட்டம் டச் பண்ணியிருக்கு, இந்த ஆட்டம் டச் பண்ணியிருக்கு. ஸோ coordination number is the nearest touching spheres
or the number of nearest constituent particle is known as coordination number. Coordination number na enna படிச்சோம். What is coordination number? Coordination number is the touching spheres of the neighbors or the number of nearest atom is known as coordination number. So for example இது வந்து one dimensional. இதுல வந்து நான் வந்து coordination number கான்செப்ட் நம்ம படிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பால் வந்து வச்சிருக்கேன். இல்லாம வந்து எல்லா ஆட்டம்ஸுமே சேமா தான் இருக்கும், சேம் ஆட்டம்ஸ். இப்போ இந்த ஆட்டத்துக்கு கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம்னா இங்க ஒரு yellow பால் இருக்கு, இங்க ஒரு yellow ஸ்பியர் இருக்கு. இப்போ ரெண்டு ஸ்பியரையும் இந்த ஒரு ஆட்டம் வந்து டச் ஆயிருக்கு. அப்போ வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர்? 2. So coordination number of one dimensional close packing is 2. Next one is close packing in 2 dimension. Close packing in 2 dimension la constituent particles are arranged in rows. This close packing in 2 dimension can takes place in 2 ways. Close packing la enna நம்மளோட constituent particles நம்ம 1 dimensional arrange பண்ண மாதிரி தான் rows வந்து arrange பண்ணுவாங்க. rows arrange பண்ணது வந்து ரெண்டு வேல வந்து arrange பண்ணுவாங்க. So first way is AA type of arrangement. Second வந்து என்னன்னா AB type of arrangement. First நாம AA type of arrangement பத்தி பார்ப்போம். When the constituent particles are arranged in rows, இந்த மாதிரி நாம rows and columns அப்படின்னு arrangement பண்ணியிருப்போம். என்ன டைப்னா AA type. இதுல வந்து நான் pink color balls கொடுத்திருக்கேன்னா எனக்கு red color balls வந்து availability இல்லாததுனால கொடுத்திருக்கேன். பட் எல்லா ஆட்டம்ஸும் சேம் ஆட்டம்ஸ், சேம் ஷேப்பா இருக்கும், சேம் சைஸா இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பேக்கிங்ல 2 டைமென்ஷன்ல வந்து ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இதுவும் A டைப், இதுவும் A டைப், இதுவும் A டைப். That is atoms are arranged in like this. வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது rows, horizontal rows and vertical columns are aligned. அந்த மாதிரி அலைன் பண்ணியிருக்கேன் ஆட்டம்ஸ். இப்போ நமக்கு வந்து coordination number. What is the coordination number of close packing in AA type of arrangement? இப்போ for example நாம இந்த ஆட்டத்தை வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டத்துக்கு க்ளோஸ் நமக்கு coordination number. What is mean by coordination number? Coordination number means the touching of nearest spheres or the number of nearest atom. இப்போ இந்த atom எத்தனை atoms கூட touch ஆயிருக்கு? This is 1, 2, 3, 4. So the coordination number of AA type of arrangement in close packing in 2 dimension is 4. Then next இதோட centers வந்து நாம இந்த மாதிரி join பண்ணனும்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஒரு ஸ்கொயர். அதனால இந்த close packing in 2 dimensional arrangement of AA type arrangement is otherwise known as square close packing arrangement. Close packing in 2 dimensional AA type of arrangement பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து AB type of arrangement. AB type of arrangementல so constituent particles are arranged in the depressions of the first column. For example, இப்போ வந்து constituent particles are arranged in row like this. For example, like this. இப்போ A atoms, அதுக்கப்புறம் B, அப்புறம் A. நம்ம மூணாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அது வந்து A மாதிரி தான் இருக்கும். For example, இப்போ நான் இங்க draw பண்ணி காட்டுறேன். This is A atom.
that is first row. Then the second row is placed in the depression of the first row. Then again the third row is also placed in the depression of the second row. Then again இந்த மாதிரி நாம அரேஞ்ச்மெண்ட் பண்றத வந்து என்ன சொல்றோம்னா ஏபி டைப். ஏன்னா இது வந்து இப்போ இங்க ஒரு ஆட்டம் போட்டோம்னா நமக்கு வந்து சேம் லைக் ஏ டைப். இது வந்து என்னன்னா பி டைப். இந்த டிப்ரெஷன்ல வந்துச்சுன்னா நமக்கு வந்து பி டைப் மாதிரியே இருக்கும். அதனால இதை வந்து ஏபி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன் 2 dimensional க்ளோஸ் பேக்கிங். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பருக்கு இந்த ஆட்டத்தை வந்து நாம இப்போ செலக்ட் பண்ணணும். இந்த ஆட்டத்துக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? எத்தனை ஆட்டம்ஸ் வந்து டச் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6. So the coordination number of AB type of arrangement in 2-dimensional close packing is 6. Next, the centers of the spheres are joined. We get a hexagon. இப்போ இதோட centers வந்து இப்படி நாம join பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு hexagon. So AB type of arrangement in 2-dimensional close packing is otherwise known as hexagonal close packing. That is HCP close packing. இப்போ 2-dimensional close packing ல AA type and AB type of arrangement பார்த்தோம். இப்போ AA type arrangement ல the constituent particles are arranged in rows one above the other. அப்படின்னா ஒரு ஆட்டத்துக்கு மேல இன்னொரு ஆட்டம், இன்னொன்னு அதுக்கு மேலன்னு அரேஞ்ச் ஆயிருக்கும். அதோட கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம்னா 4 because the touching spheres of the nearest neighboring atom is 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து AB type பார்த்தோம்னா 6. Coordination number 6. The constituent particles are arranged in the depression of the other row. ஒரு ரோயோட டிப்ரெஷன்ல அடுத்த ரோயை வந்து நாம பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது hexagonal close packing, that is this AB type of arrangement is more efficient than square close packing. ஏன்னா இதுல வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா டிப்ரெஷன்லயும் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல போய் நம்மளோட ஆட்டம்ஸை வந்து பிளேஸ் பண்றதுனால அங்க வந்து மினிமம் வேக்கன்ட் ஸ்பேஸ் இஸ் present. But in the case of AA type, there is more vacant spaces are present in between the atoms. அதனால வந்து நமக்கு HCP arrangement is more efficient than square close packing. Two-dimensional close packing ல AB type of arrangement ல இருக்கக்கூடிய voids வந்து two types of voids. Voids means empty space. Voids ங்கிறது நம்ம கெமிஸ்ட்ரியில சொல்லக்கூடிய ஒரு chemical term. Chemical term means solid state ல வந்து சொல்லக்கூடிய ஒரு pair. So that is voids means empty space. இப்போ for example இந்த ஆட்டத்துல வந்து நான் வந்து voids இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்துக்கு இடையில டிப்ரெஷனுக்கு இடையிலையும் சின்ன voids இருக்கும். அது வந்து two types of voids. The voids are triangular in shape. இப்போ for example இந்த இடத்துல இருக்கு. இது வந்து triangular shapeல இப்படி இருக்கு. இது வந்து ஒன்னு வந்து upwards இருக்கும், இன்னொன்னு வந்து downwards. இப்போ இந்த இது வந்து downwards இருக்கு. இது triangular shapeல இப்படி இருக்கும். இங்க வந்து இங்கேயும் downwards. அதே இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து upward. இப்படி இருக்கும். So there are two types of voids are present in AB type of arrangement in two-dimensional close packing. The two types are upwards and downwards voids. Next nama close packing in three-dimensional. Now first all the real structures are three-dimensional in arrangement. Three-dimensional arrangement la irukkudiya close packing structures na nama ipo paakakuriya ellame. இப்போ 3-dimensional close packing is obtained from that 2-dimensional square close packing and 2-dimensional hexagonal
close packing. இப்போ நமக்கு 3-dimensional close packing build up பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா 2-dimensional square close packing அதுக்கு அப்புறமா 2-dimensional hexagonal close packing. அப்படினா இப்போ வந்து இது வந்து 2-dimensional square close packing. இந்த ஆட்டமை வந்து நாம இப்படி place பண்ணுவோம். இதுக்கு மேல இதே மாதிரி இன்னொரு இது, அதுக்கு மேல இன்னொன்னு, இதுக்கு மேல இன்னொன்னு, அப்படி அப்படியே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கியூப் ஸ்ட்ரக்சர்ல வந்து கிடைக்கும். இதுதான் வந்து 3-dimensional close packing in square close packing. Next, 3-dimensional close packing is obtained from 2-dimensional hexagonal close packing. 2-dimensional hexagonal close packing ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்கும்போது நமக்கு 3-dimensional close packing எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து 2-dimensional hexagonal close packing. இப்போ hexagonal close packingல இந்த ஆட்டம்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும். இதுக்கு மேல வந்து இன்னொரு இதே மாதிரி உள்ள ஒரு இதை வந்து நாம இப்படி எடுத்து வச்சோம்னா அதுக்கு மேல வந்து வரும்போது இதுலயே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 types of voids are present. The voids is upwards and downwards. இப்போ இதுக்கு மேல வந்து நாம இன்னொரு இதே மாதிரி உள்ளதை வைக்கும்போது நமக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய voidsக்கு மேல அந்த voids வந்து ஓவர்லாப் ஆகும். இப்போ நமக்கு இன்னொரு voids கிடைக்கும். அதுக்கு பேரு octahedral voids. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து tetrahedral voids. இது வந்து tetrahedral voids. இதுக்கு மேல இப்போ வந்து நம்ம இன்னும் ஆட்டம்ஸ் வந்து வரும்போது இப்படி வரும். இந்த மாதிரி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்படி நம்ம இந்த டிப்ரெஷன்ஸ்ல வந்து இப்படி இது பண்ணும்போது நமக்கு இங்க இன்னொரு voids வந்து கிடைக்கிறது. இதுக்கு பேரு octahedral voids. இப்போ octahedral voids நாம n அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு வந்து tetrahedral voidsக்கு மேல வந்து ஒரு octahedral voids கிடைக்கும். So number of tetrahedral voids is 2n. And இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நாம close packing பத்தி பார்த்தோம். Close packingல what is mean by close packing? When the constituent particles are packed in a maximum space available and leaving a minimum vacant space is known as close packing. This close packing is arranged by 3 types, that is close packing in 1 dimension, close packing in 2 dimension and close packing in 3 dimension. Close packing in 1 dimension means when the constant particles are arranged in only one way, that is the constant particles are arranged in rows. The coordination number of 1 dimensional close packing is 2. Then close packing in 2 dimension. Close packing in 2 dimension when the constituent particles are arranged in rows and columns. First, this is also takes place by 2 ways, that is one is AA type of arrangement and another one is AB type of arrangement. This AA type of arrangement, when the constituent particles are arranged in the one row above the other row, all the rows are same, that is AA type of arrangement. The coordination number of AA type of arrangement is 4 and the other name of this AA type of arrangement is square close packing. The next one is AB type of arrangement. When the constant particles are arranged in rows and column, the first row is arranged in rows and the depression of the first row, the second row is placed. That is known as AB type of arrangement. The coordination number of this AB type of close packing in 2 dimension is 6 and the points between the neighboring atoms is joined, we get a hexagon. So this type of close packing is known as hexagonal close packing. Next வந்து close packing in 3 dimension. So close packing in 3 dimension can take place by 2 ways, that is the close packing in 3 dimension is obtained from 2-dimensional close packing, that is 2-dimensional square close packing and 2-dimensional hexagonal close packing. If the constant particles are arranged in the one above the other of 2-dimensional close packing,
we get a type of arrangement of big cubic lattice is possible. That type of arrangement is known as CC close packing, CCP, that is cubic close packing arrangement. When the constituent particles are arranged in two-dimensional hexagonal close packing, that is one close packing layer is above the depression of the other close packing, we get a three-dimensional close packing structure. There two types of voids are present, tetrahedral voids and octahedral voids. The number of octahedral voids generated is n and the number of tetrahedral voids generated is 2n. Why? Because two octahedral voids are occupied or above only the octahedral void is present. So, இவ்வளவு வந்து இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம படிச்சோம். Thanks for watching.